நம்ம வேட்பாளர் வர்றாரு, மாவட்ட செயலர் வர்றாரு, எம்எல்ஏ வர்றாருன்னு வீட்டுக்கு தேங்காய் வாங்கி கொடுத்துருவான். வீட்டுக்கு ஒரு சால் வாங்கி கொடுத்துருவாங்க. நீ தெருத்தருவா போடுங்க, நான் வர கூட்டின்னு வரேன்ட்டு. அது மாதிரிலாம் பண்ணீங்கன்னா டைம் வேஸ்ட்டு, மற்ற ஊருக்குலாம் போறதுலாம் கெட்டு போயிடும். அதே மாதிரி ஜீப் வருதுன்னு வச்சுங்க, இப்போ வச்சா பாருங்க, இப்போ பட்டாசு அதை எடுத்து வந்து வச்சிருவான். அது ஒரு அரை மணி நேரத்துக்கு வரைக்கும் இப்போ வச்ச மாதிரி. அதோட 2 ஊர் வார்டு காலி ஆயிடும். தயவு செய்து சொல்றேன், இந்த பட்டாசு யாருன்னா வச்சாங்கன்னா நிச்சயமா கட்சியிலேருந்து எடுத்துருவாங்க. ஜாகிரதையா இருந்துங்க. கண்டிப்பா சொல்றேன். நான் சிரிக்கிறதுக்கு சொல்ல, உண்மையை சொல்றேன். நான் பல வாட்டி கூட்ட இந்த பட்டாசு வெடிக்காதுன்னு சொல்லிட்டு பெர்நாட்டு மேல தான் நடவடிக்கை எடுக்கணும். அவன் தான் வச்சுக்கிறான். இப்போ இவன் வச்சு அது மேல மொத்த பேருக்கு வந்து அவங்க ஏந்து போறாங்க வெளியே. ஜோசப் இல்லன்ட்டாரு. இல்ல இல்ல, எவ்வளவு பெரிய சங்கடங்கன்னு உங்களுக்கு தெரியாது. நாங்க இந்த வேட்பாளர் கூட்டின்னு போகும்போது ராத்திரி பாத்தீங்கன்னா 10 மணியோட முடிக்கணும். 3 ஊர் இருக்கும், 10 மணி ஆயிடும். நாங்க லைட்டு போட்டு கையாடினே போக வேண்டியது வரும் பல ஊருக்கு. அந்தந்த ஊர்ல பிரமாதமா ரெடி பண்ணி ஆட்களை வச்சுட்டு இருப்பாங்க கூட்டம். நீ மட்டும் முடிச்சிருவ, அந்த ஊர்ல என்ன நினைப்பாங்க? அப்ப நம்ம பேர்ல கட்ட பேரு. நாளை மாலை நம்முடைய இளைஞரணி செயலாளர், விளையாட்டுத்துறை அமைச்சர் அவர்கள் நம்முடைய பல்லாவரம் தொகுதி வரார். ஆலந்தூர் தொகுதியை முடிச்சுட்டு பல்லாவரம் தொகுதி வரார். எங்க வர்றாருன்னா ஓல்டு டங்க் ரோடு பஸ் ஸ்டாண்ட் இல்ல, அது உள்ள வர்றார். அதனால மிகப்பெரிய அளவில் கூட்டத்தை நம்ம காட்டி ஆகணும். நாளைக்கு கூட்டணி கட்சி தோழர்களும் அதிக அளவில் வரணும், நம்ம தோழர்களும் அதிக அளவில் வரணும். குறைஞ்சது ஒரு 15,000 பேருக்கு மேல அங்க கூட்டம் இருக்கணும். பக்கத்தில் எடப்பாடி கூட்டம் நடக்க போகுது நாளைக்கு. அந்த கூட்டம் பிசித்து போயிடணும். நம்ம கூட்டம் தான் மிகப்பெரிய கூட்டம்ன்றத அதிமுக காரன் உணரணும். நம்ம கதை முடிஞ்சு போச்சுன்னு நாளைக்கு அவன் முடிவு பண்ணிடணும். அதனால நாளை மாலை 5 மணி அளவில் நடைபெறுகிற அந்த பிரச்சார கூட்டத்தில் இந்த தொகுதியிலிருந்து 15,000க்கு மேற்பட்ட தோழர்கள் அந்த பகுதியில் அணிதிரண்டு வந்து அந்த பிரச்சார நிகழ்ச்சியை மிகச் சிறப்பாக நீங்கள் அமைத்து தர வேண்டும் என்று நான் உங்களை எல்லாம் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். இங்க நம்ம மாவட்ட காங்கிரஸ் மாவட்ட தலைவர் பேசுகிற போது சொன்னார், எங்க வீக்கா இருக்குதோ அங்கதான் கவனம் செலுத்தணும். கவனம் செலுத்த தேவையில்லை, எங்க நல்லா இருக்குதோ அங்கதான் கவனம் செலுத்தணும். அதனால போச்சு. நீ போய் அங்க போய் எடுத்துக்கின்னு அவன்கிட்ட போய் சுத்திக்கணும். அவன் தான் ஓட்டு போடலன்னு தெரிஞ்சு போச்சு. இல்ல, நீ எத்தனை வாட்டி போய் கேட்டாலும் நம்ம ஓட்டு போட மாட்டான். நம்மால் எங்க நல்லா இருக்கிறாலும் அவன் காலில் போய் 2 வாட்டி விழு, அவன் ஓட்டு போடுவான். நம்ம இது நம்ம தந்திரம். இது கட்டுதோ, இது எங்க வேலை. இது ஓட்டு போடாதவங்கிட்ட நீ போய் தொங்கின்னு இருக்க வேண்டிய வேலை இல்லை. அவன் ஓட்டு போட மாட்டான். நீ தான் காலில் வந்த விட. நம்மால் ஓட்டு போடுறவங்கிறான் சிறுபான்மை சமுதாயத்தை சேர்ந்தவர்கள், இஸ்லாமியர்கள், கிறிஸ்தவர்கள், தாழ்த்தப்பட்ட பிற்படுத்தப்பட்ட மக்கள் நமக்கு தான் ஓட்டு போடுவான். அவங்க கிட்ட எல்லாம் போங்க, அவங்க காலில் போய் விழுங்க, அவங்க கிட்ட ஓட்டுவாங்க. அவங்க நமக்கு ஓட்டு போட தயாரா இருக்கிறாங்க. டைம்ல வேஸ்ட் பண்ணாதீங்க. எங்கெங்கெல்லாம் நமக்கு ஆதரவாக இருக்கிறார்களோ அங்க போய் 2-3 வாட்டி ஓட்டு கேளுங்க. அதுதான் ரொம்ப முக்கியம்.